அமெரிக்கா புதிய தாக்குதல்களை தொடங்கியுள்ள நிலையில் எண்ணெய் கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய கொடிய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஹார்முஸ் நீர்வழிப்பாதையில் புதிய முற்றுகையின் ஒரு பகுதியாக அமெரிக்கா 20% கட்டணம் விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் தொடர்ந்து 3வது இரவாக தாக்குதல்கள் தொடங்கப்பட்ட நிலையில் ஈரானை மிக கடுமையாக தாக்கி வருவதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முற்றுகை அறிவிப்புக்கு பதிலளித்த ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாவலராக ஈரான் இருக்கும் என்று கூறியுள்ளார். ஹார்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடு குறித்த இந்த சர்ச்சை இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளை தடம் புரள செய்யும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது.